Good morning, everyone. We will begin our today's session. கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. இங்க கரண்ட் இல்ல. ஸோ பவர் இல்லாம வந்துரும். பார்ப்போம். ஓகே. நேற்று நான் 2 செஷன் முடிச்சிருந்தேன். அதை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா கொஞ்சம் டைமுக்கு இது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக இருந்தாலும் கூட இந்த ஒன் வே கம்யூனிகேஷன் உங்களை எல்லாரையும் மியூட் பண்ணிட்டு நான் பேசுறது இருந்தாலும் கொஞ்சம் பியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபார் டைம் பீயிங் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதாவது உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியல இல்லை ஏதாவது தெரியல டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நான் உங்களையெல்லாம் மியூட் பண்ணாமல் பண்ணால் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி வருது. ஒரு கிளாரிட்டியாக ஒரு கிளியராக இல்லை. சைடில் பேக்கில் வாய்ஸஸ் வந்து அதிகமாக இதுவாகிட்டே இருக்குது. அதனால தான் உங்கள் எல்லாரையும் மியூட் பண்ணிவிட்டு நான் மட்டும் பேசுகிறேன். மறுபடியும் ஃபிசிக்கல் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். Definitely we will discuss everything, whatever you don't understand. ஃபுல்லாகவும் கூட எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சரியா? ஸோ அதனால் இப்போதைக்கு டைம் பீயிங் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. வில் மூவ் ஆன் டு டுடேஸ் கிளாஸ். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற செக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்ஷன் வந்து செக்ஷன் 42. ஸோ இப்போ இந்த செக்ஷன் 42க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு மறுபடியும் ஒரு ரீகலெக்ஷன் பண்ணுறேன். We are discussing with regard to transfer of immovable property. That is chapter 2ல part B section 38ல இருந்து 53A வரைக்கும் applicable only with regard to immovable properties. ஸோ கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு செக்ஷன் 38க்குள்ள 38 to 53Aல ஏதாவது ஒரு செக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால் you can say that it applies only to immovable property. சரியா? transfer of property actல provisions are there for both movable and immovable property, but with regard to this particular chapter and with regard to this particular part B of chapter 2, that is section 38 to 53A, we are concerned and we are dealing only with regard to immovable property. சரியா? so இப்போ அதை 11 types of for your convenience they have differentiated. நான் அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ஃபோட்டோ புக்கில் இருந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதில் தேர்ட் ஒன், தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பை அ பர்சன் ஹேவிங் அத்தாரிட்டி டு ரிவோக் அ ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபர், செக்ஷன் 42. தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். இப்போ நம்ம இதெல்லாமே படிக்கிறோம் இல்லையா? இதை படிக்கிறதுக்கான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் செக்ஷன்ஸ். இனிஷியலாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிஷன் restraining alienation is void, condition repugnant to interest created therein is void. இப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிலாம் பார்த்துருந்தாலும் கூட அதுக்கு உட்பட்டு தான் இப்போ நம்ம பார்க்குற செக்ஷன்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? யூ cannot put any condition restraining alienation. ஒருத்தருக்கு ஒன்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டா நீங்க அதை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும், இல்லை நீ இதை யூஸ் பண்ண இதை ஃபர்தரா ஏலியனேட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கண்டிஷன் இம்போஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம பார்த்தோம். அப்படி பார்த்துருந்தோம் கூட மறுபடியும் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அதுல இருந்து பிரான்ச்சஸ் ஹவ் பீன் கோயிங் ஆன். அந்த பிரான்ச்சஸ்ல சில செக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணலாம். அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம், எப்படி இருக்கலாம்னு பார்த்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அப்புறம் நம்ம இன்னொரு காமன் ஆஸ்பெக்டும் சொன்னேன். என்ன சொன்னேன்னா no one can confer a better title than what he himself has அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறமா அதுல இருந்தும் சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சில செக்ஷன்ஸ்ல பார்த்தோம். என்னன்னா டிரான்ஸ்ஃபர் பை a person other than a full owner அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ஸோ even though a person does not have a better title, at times fulfilling conditions stipulated under some sections which have discussed earlier, அதுக்கு உட்பட்டு என்ன பண்ணலாம், even a person who is not a full owner can transfer a property அப்படிங்கிறத செக்ஷன் 38, 41 and 43ல பார்த்தோம். அப்புறம் இதுல செகண்டா என்ன பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப்
third person's rights section 3940 protection of third person's right பார்த்தோம். ஸோ நார்மலி ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கும், டிரான்ஸ்ஃபரிக்கும் தான் ரைட் இருக்கும், லயபிலிட்டி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஆனால் சில நேரங்களில் சச் டிரான்ஸ்ஃபர் மே ஆல்சோ இன்வால்வ் த தேர்ட் பர்சன்ஸ் ரைட்ஸ். ஸோ அப்போ அவங்களுடைய ரைட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 39 and 40 பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் பை அ பர்சன் ஹேவிங் அத்தாரிட்டி டு ரிவோக் அ ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் 42. ஸோ பேரக்ட் வச்சிருக்கிறவங்க செக்ஷன் 42 எடுங்க, இல்லாதவங்க நான் சொல்றத கவனிங்க. நார்மலி ஒன்ஸ் a transfer has been made, an absolute power has been transferred. அந்த டிரான்ஸ்ஃபருக்கு என்னென்ன அதிகாரங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கோ, வாட் எவர் த ரைட்ஸ் ஆர் வாட் எவர் த இன்ட்ரெஸ்ட் he has over the property, everything would be transferred. But at times while making such transfer he may himself reserve the power to revoke the transfer. So எக்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒய்க்கு என்ன பண்றாரு, டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்ல he is reserving his power to revoke the transfer. அப்படி ஒரு பவரை வச்சிருக்காரு அப்படின்னா அந்த பவரை யூஸ் பண்ணி subsequently he transfers the very same property to some other person. Imagine there are three persons, X, Y and Z. So X is the owner of the property. He transfers his property to Y, and in that transfer he is mentioning a condition that he reserves the power to revoke that transfer. So அந்த பவரை யூஸ் பண்ணி சப்சிக்வெண்டா அவர் என்ன பண்றாருன்னா அந்த டீடை கேன்சல் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு another person say Z அப்படிங்கிறவருக்கு கன்சிடரேஷனுக்கு என்ன பண்றாரு, அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துடுறாரு. ஸோ இதுதான் இந்த செக்ஷனுடைய கண்டிஷன்ஸ். நவ் ஐ வில் ரீட் த section 42. Transfer by person having authority to revoke former transfer. Where a person transfers any immovable property reserving power to revoke the transfer. So first condition, he transfers the immovable property. Second condition, in such transfer he reserves power to revoke the transfer and subsequently transfer the property for consideration to another transferee. So அந்த பவரை யூஸ் பண்ணி என்ன பண்றாரு, subsequently he is transferring that property for consideration to another person. சரியா? Such transfer operates in favor of such transferee. அதாவது subsequent transfereeக்கு ஃபேவரா this transfer would operate அப்படின்னு போட்டிருக்காங்க as a revocation of the former transfer to the extent of the power. So அப்போ the transferee, subsequent transferee will get all right over the property devoid that it has been made earlier transfer to some other person. ஏன் அப்படின்னா it is not an absolute transfer. He reserves his power to revoke himself. சரியா? இதுக்கு இந்த illustration under section 42 ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை விட சிம்பிளான ஒரு illustration and more practical illustration I will give it to you. உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன். சரியா? இன்னும் கரண்ட் வரல, ஸோ கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக தான் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் எ பர்சன் ஃபார்மர் டிரான்ஸ்ஃபர் வந்து கன்சிடரேஷனுக்காக இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம், தட் இஸ் இம்மெட்டீரியல். பட் திஸ் கண்டிஷன் ஸ்டிப்புலேட்ஸ் த சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஷுட் பி ஃபார் கன்சிடரேஷன் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கு. ஸோ இப்போ இந்த சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர் கன்சிடரேஷனுக்காக இல்லாத கேசஸ் will not be come under section 42. Now say for example an aged mother is there. She does not have her husband, so his son is taking care of him and her daughter-in-law is taking care of her. சரியா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க காலத்துக்கு அப்புறமா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பையன் தானே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான். she may have another daughter who may be living at distance place with her family. So out of those two children, since the son is taking care of her, due to that love and affection, she might have made a settlement deed in favor of that son, stating that since out of love and affection and for future and in order to prevent future, for future convenience and other purposes, other reasons, I am
giving this property to you அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதுல ஒரு கண்டிஷன் பண்றாங்க. Since you have taking all care and love and affection to me and you are treating with dignity and in the hope that it would be continued till my lifetime, I am conveying this property or I am settling this property to you in favor அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த செட்டில்மெண்ட் டீட்ல லாஸ்ட் பேராகிராஃப் என்ன போடுறாங்கன்னா, in the case of your treating me is varying or in case where you stop treating me with dignity or not carrying me with love and affection or not providing me with basic amenities, I reserve the right to cancel this settlement deed அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ப்ரொவிஷனும் இது பண்ணிட்டு இருக்காங்க. Over the period of time she is feeling more ill and sick and she become less useful. அதாவது என்னது, அவங்களால உபயோகப்படும் முறையில அவங்களால இருக்க முடியல, அவங்களால வேலை செய்ய முடியல, இல்ல அவங்களால ஏதோ ஒரு இன்கன்வீனியன்ஸ் அக்கர் ஆகுது. உடனே the daughter-in-law and the son would decide to throw her away. அப்போ என்ன பண்றாங்க, so her right should be protected. அப்போ she can very well use this provision under section 42 because in the former transfer, that is the former settlement deed made in favor of son, she has a provision to revoke the transfer in case of some conditions happen. சரியா? ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா very well unilaterally she can cancel the settlement deed. சரியா? unilaterally she can cancel the settlement deed அப்படின்னா என்ன அர்த்தம், she need not get the consent of the son or any person to whom that settlement is made. அதுதான் section 42 says. so இப்போ அவங்க என்ன பண்ணலாம், unilaterally she can go and approach the concerned registration office and present a cancellation deed and cancel the earlier settlement made in favor of her son. so இப்போ அதை subsequently she may sell it to any person and get some money and with that money she can live a dignified life. so இதுதான் செக்ஷன் 42 உடைய இம்பார்ட்டன்ஸ். சரியா? இவங்க கொடுத்துருக்க இல்லஸ்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வந்து தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை ஒருத்தருக்கு லீஸ்க்கு விட்டுருக்காரு. அந்த லீஸ்க்கான கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் யூ ஆர் யூசிங் திஸ் லீஸ்டு ப்ராப்பர்ட்டி சச் as டு மேக் திஸ் ப்ராப்பர்ட்டி டெட்ரிமெண்டல் டு இட்ஸ் வேல்யூ, அதாவது அதை நீ சரியான முறையில் பயன்படுத்தாம அதில் அதிகம் சேதாரம் உருவாகிற வகையில நீ அதை பயன்படுத்தியிருக்க அப்படின்னா, such that more damages are happening to this property in which I have leased அப்படின்னு எனக்கு தெரிய வந்தா அதை நான் ஒரு சர்வேயர் மூலியமா உறுதிப்படுத்திக்கிட்டேன்னா, then I have the power to revoke this transfer and make subsequent transfer அப்படின்னு ஒரு illustration சொல்லியிருப்பாங்க. நான் சொன்ன illustration would be more convenient for your practical purpose. so if some aged person are approaching you stating that you have to make a settlement deed in favor of my son or daughter, you should silently invoke provisions of section 42 inside stating that this is made for love and affection and in case of any change in circumstances in treating I reserve the power to cancel this settlement deed in future. if in the existence of such settlement deed she dies, and the settler இறந்துட்டாங்கன்னா it would become an absolute property of settlee. again they need not go and do any changes in the revenue records. ஸோ இதனால என்ன ஆகும், அவங்களோட ரைட்டும் ப்ரொடெக்ட் ஆகும், இருக்கிற வரைக்கும் அந்த வயசானவங்க கண்ணியமா வாழ்றதுக்கும் வழிவகுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த செக்ஷன் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நார்மலி இன் கேஸ் ஆஃப் நார்மல் டிரான்ஸ்ஃபர் the transferor will not reserve any revoking power with him. ஒரு சேலோ இல்ல ஒரு மார்ட்கேஜோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன பண்ண மாட்டாங்க, ரிவோக்கிங் பவர் வச்சிருக்க மாட்டாங்க நார்மலா. சரியா? இந்த மாதிரி லீஸ் செட்டில்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் செக்ஷன் 42 இஸ் அபவுட். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் மூவிங் ஆன் டு த fourth branch under this part, that is transfer by co-owners, section 44 and 47. so அடுத்து நாம பார்க்க போறது transfer by co-owners, section 44 and
47. ஸோ co-ownersனா என்ன அப்படிங்கிற கான்செப்டை முதல்ல ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு ஆல். Co-owners அப்படின்னா it is not necessary that a property should be lying in the name of one person. There may be multiple owner to the same property. It is not necessary like a car. It should be in a single person's name அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு immovable property, it may be in multiple owners name. Say for example, my grandfather had passed away, so he owes a property. So after his death, by virtue of legal heir certificate and by virtue of succession, his wife, that is my grandmother, and my mother and her sisters, brothers, totally 7 people inherited the property of my grandfather. Subsequently, they sold it to another person. So upon the case, after the death of that original owner, 7 persons are entitled to the property. So all those 7 persons will be labeled as co-owners. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் பேர்ல தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் co-owners அப்படிங்கிற பேரு. ஸோ now we'll move on to section 44 first. section 44 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? எடுத்துட்டீங்களா? பேரக்ட் வச்சிருக்கிறவங்க பக்கத்துல நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. section 44 transfer by one co-owner. முதல்ல நான் செக்ஷனை படிச்சிடுறேன். where one of two or more co-owners of immovable property, where one of two or more co-owners of immovable property. So they are not selling that all co-owners are making the transfer. So இந்த செக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது? where one of two, ரெண்டு பேரா இருந்தா ஒருத்தரோ or more co-owners of immovable property legally competent in that behalf transfers his share of such property or any interest therein, the transferee acquires as to such share or interest. So it is not necessary everybody would be in need of money. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியில 7 பேருக்கு பங்கு இருக்கு, இல்ல 7 பேருக்கு சொந்தம் இருக்குன்னு சொன்னோம். அதுல ஒரு 3 பேருக்கு அத்தியாவசிய தேவைகள் இருக்கும், இல்ல அவசியமான ஒரு தேவைகள் இருக்கும். they would have some marriage expenses or educational expenses of their children. அப்போ அவங்க என்ன பண்ண முடியாது? they need not wait for other persons to sell the property. அப்போ அவங்க தனியா அவங்களுடைய ஷேரை மட்டும் விற்கலாமா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது தான் this section. section 44 where one of two or more co-owners of immovable property legally competent in that behalf transfers his share of such property or any interest therein, the transferee acquires as to such share or interest. So அவங்க எந்த ஷேரை எந்த இன்ட்ரெஸ்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ transferee is getting only such share or such interest in the property. சரியா? And so far as is necessary to give effect to the transfer, the transferor's right to joint possession or other common or part enjoyment of the property. So இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் மூலியமா டிரான்ஸ்ஃபரிக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபரருடைய ரைட் டு ஜாயிண்ட் பொசஷன் கிடைக்கும், ஆர் அதர் காமன் ஆர் பார்ட் என்ஜாய்மெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அண்ட் டு என்ஃபோர்ஸ் அ பார்ட்டிஷன் ஆஃப் த சேம். ஸோ இந்த 4 ரைட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் subject to the conditions and liabilities affecting at the date of transfer the share or interest so transfer. Subject to the liabilities அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த 4 விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள், என்னுடைய கிராண்ட்ஃபாதர் ஹாஸ் லெஃப்ட் 7 people, 7 children and a wife. ஸோ அப்போ என்னாச்சு, 8 பேர் அந்த ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்றாங்க. ஸோ அதுல அவங்களுக்குள்ள அவங்க என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணல. ஸோ தே டிட் நாட் டிசைட். இப்போ மொத்தம் ஒரு 4 acres இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 8 பேர் இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி வில் பி கெட்டிங் ½ an acre இல்லையா? அந்த யாருக்கு எந்த ஷெட்யூல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, வெதர் இட் இஸ் அன் ஈஸ்டர்ன் கார்னர் ஆர் வெஸ்டர்ன் கார்னர் ஆர் த போர்ஷன் வித் த வெல் ஆர் என்னங்கிறத அவங்க என்ன பண்ணல, டிசைட் பண்ணல.
ஸோ அப்படி டிசைட் பண்ணாம என்ன பண்றாங்க, ஒரு ஒன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆர் டியூ டு சம் அர்ஜென்சி அப்ப என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஷேரை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா இவங்களுக்கு என்ன ரைட் இருக்கோ அந்த எல்லா ரைட்டுமே அதை வாங்கினவங்களுக்கும் இருக்கு, இன்க்ளூடிங் த ரைட் ஆஃப் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலி a suit for partition or a claim for partition would be initiated by one of the co-owners. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டில ஷேர் இருக்குங்கிறது எந்த டவுட்டுமே இல்லை. எவ்ரி co-owner has a share in the property. There is no doubt with regard to that. But which portion of the share in the property, அதுக்குன்னு தனியா ஒரு ஷெட்யூல், ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி, ஷெட்யூல் சி, ஷெட்யூல் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில்மெண்ட் டீல் எடுத்து பாத்தீங்கன்னா நார்மலி a father would settle all of his property to all his legal heirs in a proper way. ஷெட்யூல் ஏ அதோட பவுண்டரிஸ் இதுதான், அதோட எக்ஸ்டென்ட் இதுதான், it is extendable for 4000 square feet and it is bounded on the north by so and so. Schedule B, a well. Schedule C, a room in the second floor of the house. அந்த மாதிரி ஒவ்வொரு ஷெட்யூலா மென்ஷன் பண்ணி this schedule goes to my this son, this schedule goes to my this daughter அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா என்ன பண்ணிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பேரு பார்ட்டிஷன் சூட் அப்படின்னு பேரு. செட்டில்மெண்ட் பண்ணும்போது கூட நார்மலா they used to give it in meets and bounds அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ்னா எல்லைகளோட அப்படின்னு அர்த்தம். சரியா? to which extent and to which description a property is transferred. ஏன்னா இப்போ நம்ம நினைப்போம் எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் இருந்த காரணமா எதுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நோ, ஆக்சுவலி வாட் வி திங்க் அண்ட் ப்ராக்டிகலி இட் இஸ் டிஃப்ரெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே பீஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ல ஒரு போர்ஷன் மே பி குட் ஈல்டிங் ப்ராப்பர்ட்டி, அனதர் போர்ஷன் மே பி லெசர் ஈல்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ அந்த டிஸ்பியூட் வரும். அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு எக்ஸ்டென்ட்டா இருக்கும், அந்த எக்ஸ்டென்ட்ல அந்த ஸ்ட்ரீட்ல நுழையிற இடத்துல at the main junction one piece of property may lie and the another piece of property may be at backyards where it has less market value. So இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அரைஸ் ஆகிறதுக்கு practically there is lot of possibility. Even though every person would be getting equal share, we cannot label it as they will get equal value of the property. So one person may be in an advantageous position and another person may be in a disadvantageous position. So இதெல்லாம் எப்படி அவங்களுக்குள்ள அவங்க இது பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா by applying for partition among themselves. சரியா? உங்க ஃப்ரெண்ட்ல யாரோ ஒருத்தர் இப்பதான் வராரு, சரி ஓகே. So that such transferee has all kind of interest which such transferor has அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல என்ன மாதிரியான ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாயிண்ட் பொசிஷனுக்காக ரைட்டா இருக்கலாம், இல்ல காமன் ஆர் பார்ட் என்ஜாய்மெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். அண்ட் டு என்ஃபோர்ஸ் அ பார்ட்டிஷன் ஃபார் த சேம், பார்ட்டிஷன் கேட்டு ஃபைல் பண்றதுக்கான ரைட்ஸை கூட சச் டிரான்ஸ்ஃபரி வுட் கெட். எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபரா, அதாவது ஒரிஜினல் கோஓனருக்கு என்ன ரைட் இருக்கோ, பார்ட்டிஷன் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு என்ன ரைட் இருக்கோ, அவர்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கின டிரான்ஸ்ஃபரிக்கும் அதே ரைட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சப்ஜெக்ட் டு த conditions and liabilities affecting at the date of transfer the share of interest so transferred. இது என்ன சார் liabilities அப்படின்னு கேட்டீங்கன்னா, say for example a property may be in a mortgage. அந்த ப்ராப்பர்ட்டியை அடகு வச்சு அது மூலியமா everybody would have got some money for their purposes. இப்போ அந்த லோன் என்ன இருக்கும், பெண்டிங்லயே இருக்கும். So during pendency of that mortgage the person may transfer his share. So nothing forbids him to say that after clearing that mortgage debt தான் you have to transfer னு சொல்லல. So he would inform his bank stating that I am going to sell my share in this property, so this transferee will step into my shoes அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல பண்ணிருப்பாரு. ஸோ அப்போ அந்த மாதிரியான டைம்ல the transferee apart from enjoying the benefits he is also responsible for the liabilities. அப்போ அவரு எவ்வளோ அந்த மார்கேஜ் லோன்ல அவருடைய பங்கு என்னவோ he has to repay it. He cannot say I have not entered any transaction with the debtors or with the creditors அப்படின்னு அவர் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. So that is this paragraph. And then last paragraph of section 44 where
the transferee of a share of a dwelling house belongs to an undivided family, where the transferee of a share of a dwelling house belongs to an undivided family is not a member of the family. Nothing in this section shall be deemed to entitle him to joint possession or other common or part enjoyment of the house. So, நான் first என்ன சொன்னேன், a transferee getting a share from one of the transferor, ஒரு co-ownersல one of the co-owner கிட்ட இருந்து வாங்குறவருக்கு 4 ரைட் இருக்குன்னு சொன்னேன். அந்த 4 ரைட்ல ஒரு ரைட்டை அவர் வந்து சாரி அப்பார்ட் ஃப்ரம் ஒன் ரைட் he is leaving all 3 rights in which cases அப்படிங்கறத சொல்லுது. Say for example, ஒரு undivided family has a dwelling house, சரியா? இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள்ல இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எங்க தாத்தாவுக்கு 7 குழந்தைங்க ஒரு மனைவி. Say for example, all those 8 persons are living in one dwelling house, சரியா? ஒரு 5 கிரவுண்ட்ல ஒரு வீடு இருக்கு. இமேஜின், இட்ஸ் ஆல் இமேஜினேஷன். ஸோ எவ்ரிபடி இஸ் லிவிங் தேர். பட் ஆனால் ஒருத்தர் தன்னுடைய பண தேவைக்காக அதுல இருக்கிற ஒருத்தருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை விற்காம, தன்னுடைய ஷேரை விற்காம ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு, that transferee is not a person belonging to this என்னது belonging to this family. He is a totally a stranger. In that case, even though that person has right, his right is temporarily eclipsed. To what extent அப்படின்னு பாத்தீங்கன்னா, this section says nothing in this section shall be deemed to entitle him to joint possession or other common or part enjoyment of the house. அப்போ அந்த ஹவுஸ்ல ஒரு போர்ஷனை நானும் குடி வந்துக்கலாம். I will bring my family inside that undivided family's dwelling house அப்படின்னு சொல்லிட்டு he cannot claim joint possession or he cannot claim common or part enjoyment of that house. அப்போ as per this section, the only remedy available to that stranger, where the transferee is a stranger, that is a person other than the co-owners. அந்த ஷேரை ஒன் ஆஃப் த co-owners வாங்கிட்டா பிரச்சனை இல்லை, he is going to get extra share at any point of time. பட் அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வாங்கியிருந்தாருன்னா the only right, இந்த செக்ஷன் மேலே சொன்னதையும் இந்த செக்ஷனையும் சொல்லி மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா பார்ட்டிஷன், part enjoyment of the property and to enforce a partition of the same. So இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ்ல அவருக்கு என்ன ஒரே ஒரு ரிலீஃப் மட்டும் பெண்டிங்ல இருக்கு, சப்சிக்வெண்ட் ஏதாவது இந்த டிரான்ஸ்ஃபருக்கு he can enforce a partition for the same. ஸோ அப்போ அவர் கோர்ட் அப்ரோச் பண்ணி நான் இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன், எனக்கு பார்ட்டிஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு he can file a partition. Even in that circumstances, if some of the co-owners is filing a case stating that we have a pre-emptory right. இப்போ இந்த பார்ட்டிஷன் சூட்ல நான் ப்ரீஎம்ஷன் அப்படின்னா என்னங்கிறத ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ப்ரீஎம்ஷன்னா ஒரு முன்னுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீஎம்ஷன் ரைட்ஸ். முஸ்லீம் லால இப்போ ஒரு பிரதர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை வேற ஒருத்தருக்கு விற்கிறதுக்கு ஒரு பிரதர் ட்ரை பண்ணாருன்னா the co-brother has an absolute right stating that எனக்கு தான் இதை முதல்ல விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த மாதிரியான ஒரு அவங்களுடைய பர்சனலால தட் இஸ் அலௌட். அதுக்கு பேரு ப்ரீஎம்ஷன் ரைட். ஹிந்துலால நார்மலா அப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லை. பட் செக்ஷன் 44ல ஒரு கேஸ் வர்றதா இருந்தா தென் ப்ரீஎம்ஷன் இஸ் அலௌட் அண்டர் த லா. ஏன்னா ஒரு அன்டிவைடட் ஹிந்து ஃபேமிலி ஒரு ப்ராப்பர்ட்டியில டுவெல் ஆயிட்டு இருக்கு, வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிஷன் சூட்ல இஃப் சம் பர்சன், சம் டிஃபெண்டன்ட் இஸ் கிளைமிங் தட் we have a pre-emptory rights, so what he is going to get by way of partition, we are ready to pay him or we are ready to settle him அப்படின்னு சொன்னா he should has no right of denying. அதுக்கு சில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. so this is what transfer by co-owner. so அப்போ இது வந்து நடக்கும், எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா வில்லேஜஸ்ல நடக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன், தாத்தாவுடைய சொத்தை 8 பேருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல 6 பேரு தன்னுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, அந்த 8 பேர்ல ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் the elder brother has purchased all other persons share in that property, but only one younger brother is not ready to give the share of that property. அப்படின்னா அவரு எந்த ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்றாருங்கிறது அது அவங்களுக்குள்ளதான், பிகாஸ் இட் இஸ் நாட் டிசைடட் பை வே ஆஃப் பார்ட்டிஷன். சரியா? ஸோ அப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில
ஒரு ஷேரை மட்டும் உங்க கிளைண்ட் வாங்கணும்னு விருப்பப்படுறாரு, பட் இட் cannot be divided. Say for example, it may be of undividable property. ஒரு காமன் வீடா இருக்கு, இல்ல ஒரு காமன் மாலா இருக்கு, it has only இல்ல ஒரு குடோனா இருக்கு. ஸோ அதுல you cannot decide to which portion a person is entitled, even though his right of share is not questioned. அவருக்கு ஒரு என்ன சொல்றது, அவருக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த பங்கு எது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருந்துச்சுன்னா, ஆஃப்டர் பர்ச்சேசிங் யூ ஷுட் ஃபைல் அ சூட் ஃபார் partition, and only in the partition suit it will be decided in meets and bounds. Meets and bounds னா எல்லைகள் வகுக்கப்பட்டு எந்த போர்ஷன் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ பார்ட்டிஷன் சூட்ல ஸோ நான் செக்ஷன் இந்த 2 செக்ஷன் மட்டும் எனக்கு எடுக்கிறேன். 5 minutes இருக்கு ரிமைனிங் டைம். அதுல இந்த பார்ட்டிஷன் சூட்டை பத்தி உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 விஷயம் சொல்றேன். பார்ட்டிஷன் சூட் இஸ் அ சிவில் கேஸ். ஸோ அதுல one of the co-owners will file against other person stating that you have to partition this property and give my share as to the meets and bounds. எனக்கு ஒரு தேவை இருக்கு, அது கொடுங்கன்னு சொல்லி ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. அதுல கோர்ட் என்ன பண்ணணும்னா, இட் வில் பாஸ் அ ப்ரிலிமினரி ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிஷன் சூட்ல ப்ரிலிமினரி ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி ஆர்டர்னா வெதர் த பர்சன் who filed a partition suit has any share in the property or not. ஸோ அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் பார்த்துருப்பாங்க, அவங்க அப்பாவுடைய செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி, அவரோட டெத் சர்டிஃபிகேட் அஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கேஸ்ல. அதே மாதிரி லீகல் ஏர் சர்டிஃபிகேட் அஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து த கோர்ட் வுட் கம் டு த கன்க்ளூஷன், எஸ் திஸ் பர்சன் அவர் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருப்பாரு, அதில் இந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் அவங்க அப்பா பேர்லேயே தான், பழைய பேர்லேயே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு கோர்ட் வில் கம் டு த கன்க்ளூஷன் ஸ்டேட்டிங் தட் என்னது, this person is entitled for 25% of the share. Example சொல்றேன். So later, after getting this preliminary decree in favor of him, he should file another interlocutory application. அந்த கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கும், அந்த கேஸ் அதோட முடிஞ்சிடாது. He has not succeeded in full, only a preliminary decree has been granted in his favor. அப்ப அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he has to file an interlocutory application stating that this court may appoint an advocate commissioner to decide as to bifurcate this property or trifurcate this property according to meets and bounds. எனக்கு என்ன போர்ஷன் கிடைக்கணுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு ஒரு அட்வொகேட் கமிஷனரை நியமிச்சு அவர் ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறதுக்கு இந்த கோர்ட்டு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு he has to file an interlocutory application. So based on that application, an advocate commissioner would be appointed. அவரு தன்னுடைய ரிப்போர்ட்டை கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாரு. He may file stating that physical separation of property is not possible. Physical dividing of property is not possible. A property may be a coarse land. Coarse landனா ஒரு லேண்டோட கார்னர்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல அந்த வேக்கன்ட் லேண்ட் இருக்கலாம். அதை அவங்க சொல்ற மாதிரி 8ஆ பிரிச்சா it will be of no use, or it may be a common dwelling house. அதுல இவருடைய ஷேரை மட்டும் இந்த ஒரு ரூம் மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். இல்ல சில ப்ராப்பர்ட்டி இட் பி ஆஃப் பர்ஃபெக்ட் நேச்சர், இட் கேன் பி ஆஃப் டிவைடபிள் போர்ஷன் ஆல்சோ. ஸோ அப்போ அவரு தன்னுடைய ரிப்போர்ட்டை கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாரு. அதர் பார்ட்டிஸ் மே கம் ஃபார் கன்டென்ஷன் ஸ்டேட்டிங் தட் ஆல்ரெடி ஓரல் பார்ட்டிஷன் ஹஸ் பீன் மேட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஏதாவது அவங்க சொல்றத வச்சு ஃபைனலி கோர்ட் வில் பாஸ் அண்ட் வெர்டிக்ட் so as to whether it can be divided as to meets and bounds. அப்படி இல்லைன்னா அதை காமனா ஒரு ஆக்ஷன்ல விட்டுட்டு everybody would be entitled to receive what share of money they are entitled according to the portion of the property to which he is entitled. இப்போ ஒரு கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டியில அவருக்கு ஒரு கால் கிரவுண்ட் வருது, 600 ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படின்னா அது அன்டிவைடபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா ஆக்ஷன்ல விட்டுட்டு 1/4 of the property, that amount would be credited in the account of the partition suit file பண்ண பர்சன். சரியா? கோர்ட்ல அந்த மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும். ஸோ this is all with regard to today's class. Okay, so கொஞ்சம் ரொம்ப அன்ஈஸியா இருக்கு. So you again try to go through something which you have not been part of the online class. அந்த மாதிரியான இதை ரெக்கார்டிங்ஸை பாருங்க, பார்த்துட்டு படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரியலை இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவேன் பார்த்துட்டு. ஓகேவா? தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ்.